श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 11வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகமும் 4வது ஸ்லோகம். அர்ஜுனன் பெருமாளை பார்த்து கேட்குற 2 ஸ்லோகங்கள். ஏவம் ஏதத் யதாத்த துவமாத்மானம் பரமேஸ்வர திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஏவமேதத் யதாத்த துவமாத்மானம் பரமேஸ்வர திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. மன்யசே யதி தச்சக்யம் மயா திருஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். மன்யசே யதி தச்சக்யம் மயா திருஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானம் அவ்யயம் அப்படின்னு இந்த அவ்யயம் என்ற வார்த்தையை அர்ஜுனன் இந்த ஒரு 2-3 ஸ்லோகத்துக்குள்ளேயே நிறைய உபயோகப்படுத்துகிறான். மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான், பயன்படுத்தி கூட பார்க்கான். இந்த ஸ்லோகத்தில் பரமேஸ்வர புருஷோத்தம பிரபோ அப்படின்லாம் பெருமாளை விழிக்கிறான். பக்கத்தில் தான் இருக்கார், இருந்தாலும் பெருமாளை கூப்பிட்டு பேசுகிறான். அது ஒரு பெரிய மரியாதை. அது இல்லாமல் ஒரு பெரிய அதில் வினயம். வெரி மச் லைக்ஸ். அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஒரு சில செய்திகள் ஒரு சின்ன கான்வர்சேஷனில் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயத்தில் வினயத்தோடு இருப்போம். அப்படியே விஸ்மயத்து கண்ணு பூர்வத்தில் அப்படி நெரிச்சு பார்த்துட்டே அதை கேட்டுகிட்டே இருப்போம். அந்த ஒரு மைண்டில் அப்படி ஒரு சிறப்பான ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்த உடனே பெருமாளை பார்த்து பரமேஸ்வர அப்படின்னா என்ன, ஈஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும். இப்போ தான் சொன்னார் இல்லையா, விபூதியில் விஷ்டாப்பியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத்துன்னு சொன்னார் இல்லையா. என்னோட ஒரு சுண்டு விரல் மாத்திரத்துக்கு அதுலேயே இந்த உலகத்தெல்லாம் நான் தாங்கி பிடிச்சி சிறப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரோனோ. அதனால் பரமஹா ஈஸ்வரா, எல்லாருக்கும் ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொன்னால் என்ன, முன்ன நின்று வழிநடத்தி காத்து அழித்து உற்பத்தி செய்து எல்லாம் பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். அதுபோல் எதா எவ்வண்ணம் எதுபோல் துவம் நீ உன்னுடைய ஆத்மானம். இந்த ஆத்மானம்னு இந்த இடத்துல பெருமாளை எட்டர்னல் எப்பொழுதும் உள்ளது. அதனால தான் அவ்யயம் என்ற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது எட்டர்னல், எவ்ரிவேர் இட் ப்ரெசன்ஸ், இட் வில் பி ப்ரெசன்ட் எவ்ரிவே. அதுக்கு முடிவில்லைன்றது அந்த முடிவு அப்படின்ற அந்த வார்த்தையே கிடையாது. அதனால் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அது எட்டர்னல், எப்பொழுதும் இருப்பது. ஆத்மானம் உன்னை ஆத்த வர்ணித்தாயோ, எதை பற்றி நீ வர்ணித்தாயோ அது ஏதத் ஏவம் அதுபோலவே வர்ணித்தாயோ அதை அதுபோலவே உணர்ந்தேன். எனினும் நீ சொல்ல தேவை எனக்கு புரிஞ்சுடுத்து, எல்லாமே கேட்டுண்டேன். இருந்தாலும் புருஷோத்தம அப்படின்னு புருஷர்களுக்குள் உத்தமமானவனே, அது புருஷர்களுக்கெல்லாம் உத்தமாயிருவர்களுக்கும் கூட அவர்தான் ரொம்ப சிறப்பானவர். அதனால்தான் அந்த வார்த்தை புருஷோத்தமா தே உன்னுடைய ஐஸ்வரம் ரூபம் ஈஸ்வர வடிவத்தை திரஷ்டும் காண்பதற்கும் விரும்புகிறேன். திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த உலகத்துக்கெல்லாம் என்னுடைய பாற்று, என்னுடைய உலகமே என்னுடைய பெரிய உருவல ஒரு அங்கம் அப்படின்னு சொன்னியே, அதை திரஷ்டும் இச்சாமி தே ரூபம், அதை நான் பார்ப்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் மறுபடியும் போன ஸ்லோகத்தில் என்ன சொல்லியாச்சு, பரமேஸ்வர புருஷோத்தம. அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்தார், அதுபோல் பரம்பொருளான ஆத்மானம் அப்படின்னு கேட்டபோது அடுத்ததில் பிரபோ, அதில் என்ன சொல்கிறார், பிரபுவே மன்யசே இதி தச்சக்கியம் மயா திருஷ்டும் இதி பிரபோ, என்னால் பார்க்க விரும்புகிறனே அது மயா என்னால் திருஷ்டும் காண்பதற்கு சக்கியம் கூடும். மன்யசே என்னால் அதை பார்க்க முடியும், எனக்கு அதுக்கு சக்தி உண்டு. கருதுவேயானால், அதாவது மன்யசே எதி நீ கருதுவேயானால்
உனக்கு பரவாயில்ல, இவனுக்கு பார்க்க முடியுமே, இவனுக்கு அப்படி தயார் பண்ணலாம் இவனை அப்படின்னு நீ நினைச்சியான ததா பின் யோகேஸ்வரா யோகத்திற்கே இறைவனானவனே, யோகங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவனே, எல்லா யோகத்தையும் உற்பத்தி செய்கின்றவனே, எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருப்பவனே, இறைவனே, துவம் நீ எனக்கு அவ்யயம் அழிவில்லாத அந்த உன் ஆத்மானத்தை தி எட்டர்னல் ரூபம் தர்ஷயா காட்டி அருள்வாய் அப்படின்னு கேட்குறான். அந்த தர்ஷயாமாச அந்த இருக்கே அத்தனையும் பார்க்கறக்கூடிய சிறப்பு அதை எனக்கு காட்டித்தர வேண்டும். ஏன்னா நான் பார்க்க முடியும், எனக்கு பார்க்கறதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நீ நினச்சியான. இப்போ அந்த பொறுப்பை பெருமாள்கிட்ட எனக்கு இப்போ காட்டி கொடுத்துரு, இந்த தட்சணம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி சொல்லாதவன் நான் பார்க்க முடியும், எனக்கு அதுக்கு பார்க்கறதுக்கு முடியும், என்னால் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் என்று நீ கருதுவாயானால், நீ அதாவது இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த 11வது அத்தியாயம் இப்போ தான் ஆரம்பிக்கிறது. அர்ஜுனனுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் போயிருக்கு. ஆனால் கூட தன்னோட மாமா பையன் அத்தை பையன் அப்படின்னு அந்த உறவில் தான் இன்னும் இப்போ வரைக்கும் இந்த க்ஷணம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நடுவில் 2-3 ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே, அதாவது அந்த 10வது அத்தியாயம் 7வது அத்தியாயம்லாம் சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு, நம்ம கிருஷ்ணன் இவன் மேலே எத்தனை நாள் தோள் மேலே கை போட்டுண்டு அங்கே வாடா இங்கே வாடான்னு சிங்குலர்லலாம் கூப்பிட்ருக்கோம். ரொம்ப சரியில்லை, தவறு பண்ணியிருக்கோம் போல் இருக்குது. இது என்னான்னு நம்மளுக்கு விளங்கவே இல்லை. ஒரே ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இவனா எல்லாமே நான் தான், உள்ளே இருக்கிறது நான் தான், வெளியில் இருக்கிறது நான் தான், ஃப்ரெண்டு நான் தான், எனிமி நான் தான் அப்படின்னு எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இருக்கா போல். என்னத்தை விளங்கிக்கிறதுன்னு தெரியல. இதை தானே சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படின்னு சொல்ல பார்க்கலாமேன்னு சொன்ன உடனேவே ஒரு 20 ஸ்லோகத்துக்கு மேலே அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் எல்லாத்துலேயும் இருக்கேன், உள்ளே போகிறது நான் தான், வெளியில் வர்றது நான் தான் அப்படிலாம் வேற சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப விஸ்மயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் சொல்கிறான், எல்லாமே நீ தான் சொல்கிற அப்படின்னு. அப்புறம்தான் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சொன்ன உடனே பெருமாள் அந்த ஸ்லோகத்தில் அதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, ஏஷா தூ இத்தனை சொன்னனே தூ உத்தேசத்தா புரோக்தா, இப்போ தான் உபாயமாக தான் சொல்லியிருக்கேன், ஒன்று மொத்தத்தையும் என்ன தெரியுமா ஒரு இம்மி கூட விடாமலாம் சொல்லலை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது எல்லாத்துக்கு மேலே இத்தனை பெரிய உலகத்தில் விஷ்டப்பியாகம் இதம் கிருஷ்ணம், என்னுடைய சுண்டு வரல் நுனியில் ஒரு ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத், அதனுடைய ஒரு அம்சத்தினாலேயே இந்த உலகத்தை நான் தாங்கி பிடிச்சிண்டு கட்டி காப்பாற்றி வாழ வச்சு சிறப்பு பண்ணி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் இத்தனை பெரிய விஷயம் இப்போ தான் முன்னாடி ஸ்லோகத்தை சொல்கிறார், எனக்கு இருக்கிற கொஞ்சம் மோகோயம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் உன்னுடைய அந்த ரூபம் ஐஸ்வரம் இருக்கே அதை நான் பார்க்கறதுக்கு தகுதி உண்டு, என்னால் பார்க்க முடியும், பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று நீ கருதுவேயானால் என்ன பண்ணணும் எனக்கு நீ அதை காட்டித்தரணும் அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்டுண்டாரு. அந்த சமயத்தில் இதில் முக்கியமான இந்த வார்த்தைக்கு மட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னது அது தர்ஷயா அப்படின்றது போது அவ்யயம் நீ துவம் எனக்கு காட்டுவேயானால், மன்யசே எதிகி நீ கருதுவாயானால் நான் பார்க்க முடியும் அப்படின்றத நீ நீ அப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டா நம்மளை மேலும் வழித்தடத்த வேண்டிய அந்த பொறுப்பை அது பெருமாள்கிட்டே கொடுத்துட்றோம். எனக்கு இதை காட்டித்தா அதை காட்டித்தா அப்படின்னு நம்ம கேட்டால் கூட தனித்தனியாக அதை முக்கியத்துவமாக குறிப்பிட்டு கேட்கல, ஆனால் மொத்தமே எனக்கு பார்க்குறதுக்கு தகுதி உண்டு அப்படின்னு நீ நினைப்பேனா கண்டிப்பாக எனக்கு அவசியம் காட்டித்தா, நான் பார்த்து மகிழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, பார்த்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு இத்தனையும் சொன்ன பிறகு இத்தனை நாள் வரைக்கும் இந்த தன்னுடைய அத்தை பையன்தான் அப்படின்னு அவனுக்கு நேரம் காலை நட்டுறது காலை மடக்கிறது, அப்புறம் இங்கே வாயை இதை கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பெருமாள் இது என்ன பண்ணல, எதையுமே பாராட்டிக்கல. அந்த சௌலபியத்தை நினைக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கணுமோ அந்த சுவாமிகிட்ட போய் நம்மளுக்கு என்ன தகுதியோ அதை தானே கொடுத்துட போகிறா. நம்மளுக்கு இப்போ பஷ்னி தான் கிடக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் பக்ஷணம் கடை பக்கத்துலேயே உட்காந்துருந்தா கூட அந்த 2 மணி நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா இல்லை தான், பக்ஷணம் கடை பக்கத்துலேயே இருக்கலாம். இல்லை நம்மாத்திலேயே பெருமாளுக்கு நம்மளுக்கு கையிலானது என்னவோ அதை சமர்ப்பிச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த 2 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, நம்மளோட பசி இப்பொழுது என்ன பண்ண முடியாது, பசியை முடித்து தர முடியாது அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை தான் முதல் விஷயம். இல்லை ரொம்ப வசதி இருக்குது, ஃபஸ்ட்டு கிடக்க வேண்டாம், ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னா விருப்பமே இல்லாட்டா கூட நிறைய உயர்ந்த வஸ்துக்களை பருகுவதற்கோ லேஹ்யம் அதுபோல் குடிக்கிறதுக்கோ சுவைத்து சாப்பிட்றதுக்கோ முறுக்கு போல் கடித்து சாப்பிட்றதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா
உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா பெருமாள் அதை நம்ம காட்டி தந்துடுவார். அதே மாதிரி துக்கமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் பெருமாளுடைய அரவணைப்பில் பெருமாளுக்கு தாசன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டா நம்மளுக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ எப்படி கொடுத்தா அதை நம்ம சரியான முறையில் எடுத்துக்க முடியுமோ பயன்படுத்த முடியுமோ அதுபோல் பயன்படுத்த தக்கின அளவுக்கு சுவாமி நம்மளுக்கு தந்துடுவார். இதில் பெருமாளுக்கு முக்கியமான ஒரு பேர் என்ன? சத்தியசங்கல்பன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சரியோ அதை மட்டும்தான் செய்வார். எது சரியோ எது ஏற்புடையதோ அதை மட்டும் செய்வார். அப்படின்னா அந்த ஏற்புடையதை நமக்கு என்ன தகுதியோ அதை நம்மளுக்கு தருவார். நம்மளுக்கு என்ன கொடுப்பினை இருக்காது. முன்னாடியெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாள், என்ன கொடுப்பினை, இதை கொடுப்பினை இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னா. கொடுப்பினை இருந்தால் இங்கே இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்க எதிராளாத்துக்கும் பக்கத்தாளாத்துக்கும் இருக்கிற கொடுப்பினை பற்றி இல்லை. என்ன நம்மளோட கர்மா என்ன கொடுப்பதோ அந்த கொடுப்பு இணையோ எது உண்டோ எது இல்லையோ அதை சுவாமி கொடுப்பார். ரொம்ப வசதியாக இருக்கான், பணத்தில் நல்ல நிரவதிகமாக செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது அவனோட கொடுப்பினை. நமக்கு எல்லாமே எண்ணி தான் செலவழிக்கணும். 1 பக்கத்தை 2 ஜீரோ வரைக்கும் தான் நல்லா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு 3 ஜீரோவை தெரிஞ்சுடுவோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட கொடுப்பினை. நம்மளுக்கு வாய்க்கிறது அவ்வளோதான். தெர் ஆர் பீப்புள் செலவாளுக்கு 1 பக்கத்தில் 8 பூஜ்ஜியம் 9 பூஜ்ஜியம் போட்டு கூட செலவாக்குவாளாக இருக்கும். அது அவளோட கொடுப்பினை. அதை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது. எனக்கும் அதுபோல் கொடுக்குன்னு கேட்குறதுக்கு பதில் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன வாய்ப்பு உண்டு என்று நீ கருதுவேயானால் அவசியமாக எனக்கு இதெல்லாம் கொடு. அதை நீ பெருமாளோட கொடுத்தது பாக்கியம் அப்படின்னு சொல்லி நான் அனுபவிச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த மனப்பான்மை வரணும். அப்படின்றதுனால தான் அர்ஜுனன் அந்த வார்த்தையை மன்யசே எதி தக்ஷக்கியம், நான் இதெல்லாம் கண்டு கழித்து பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் என்ன சொன்னால் அவசியம் நீ எனக்கு அதை காட்டித்தா. அதை நான் என்ன பண்ணுறேன், பார்த்துட்டு உணர்ந்து கொண்டு மகிழ்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது இந்த 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் ஆரம்பித்தோடனேவே முதல் 4 ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு தான் இதெல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னால் என்ன கண் கொடுக்கணும், 300 கண். அதாவது நம்ம ஏற்கனவே இருக்கிறது என்ன சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறதுக்கு ஆச்சாரியர் கூட சொல்கிற மாதிரி என்னது அந்த முக்கியமான கண் மெய்க்கண் கொடுத்து அப்படின்ற அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்திக்கிறார். அதனால் பெருமாளுக்கு ஊனக்கண்ணை எடுத்துட்டு ஊனக்கண்ணில் இருக்கிற விஷனரியை மலர்ச்சி அகக்கண்ணை திறந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை மேலும் காட்டி தரத்துக்கு அவர் மனசுக்குள்ளே இடம் பிடிச்சிக்கிறார். ஏன்னா பெருமாள்கிட்டே சொல்லிட்டியோனோ நான் பார்க்குறதுக்கு தகுதி இருந்தாதானே நீயே கருதுவாயானால் எனக்கு காட்டித்தான்னு கேட்டாச்சே. அதனால் பால் இப்போ என்னாச்சு பெருமாளோட கோர்ட்டில் இருக்குது. பெருமாள்கிட்ட சரணாகதின்னு நம்ம ஒன்று சொல்லிவிட்டா அது அப்போவே இல்லாட்டா கூட கொஞ்சம் நாள் தாமதப்பட்டாலும் அதை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நடத்தி கொடுப்பார். அது சாதாரணப்பட்டவனுக்கு. ஆனால் நம்ம முதல்லேருந்தே சொல்லின்னு இருக்கோம், அர்ஜுன் ஒன்றும் சாதாரணப்பட்டவன் வழி தெரியாதவன் 4 3 7ன்னு கற்றுக்கிறதுக்கே உனக்கு 25 நாள் பிடிக்கும் அதெல்லாம் இல்லை. சொல்லிகிட்டே இருக்கச்சவே புரிஞ்சுட்டே வர அளவுக்கு கூட ஒரு பெரிய వ్యక్తిயாக்கும். ஈஸ்வரருக்கு அந்த சோல் எலிவேட்டர் ஆனது. அதனால் பெருமாளே சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தன்னுடைய உருவில் ஒரு அம்சம்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அர்ஜுனனும் அதை கேட்டுண்டாருது. அடுத்தது பெருமாள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு நம்ம இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.